திமுகவின் சாதனைகள் தான் டாக் ஆஃப் த நேஷன் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். கொத்தடிமைகள் மூலமாக தமிழ்நாட்டுக்கு புறவாசல் வழியாக வர நினைக்கும் பாஜக விண்ணத்தை தடுத்து நிறுத்துவோம் என அறைகூவல். ஒன்றிய பாஜக அரசோட துரோகங்களையும் வெளிச்சம் போட்டு காட்டணும். டப்பா எஞ்சில் ஏறி கொத்தடிமைகள் மூலமா தமிழ்நாட்டுக்குள்ள புறவாசல் வழியா நுழைய நினைக்கிற பாஜக எண்ணத்தை தடுத்து நிறுத்தணும். மக்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்து துரோகிகளுக்கு ஷாக் கொடுத்ததால் அதிர்ச்சி. மகளிர் உரிமை தொகை பயனாளிகளுக்கு 5000 ரூபாய் வழங்கியது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. ஒரு ஆணை விமர்சிப்பதற்கு கூட ஒரு பெண்ணை இழிவுபடுத்தி அநாகரிகமாக பேசுவது பாஜகவின் அருவருக்கத்தக்க அரசியல். நைனா நாகேந்திரன் பேச்சுக்கு திமுக எம்பி கனிமொழி கண்டனம். விஜயை பார்த்துதான் அண்ணாவை திமுகவை ஆரம்பித்தார் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். விஜய் வந்ததற்கு பின்புதான் 5000 ரூபாய் அறிவிப்பு வந்தது நகைப்புக்குரியது என சாடல். திருப்பூரில் நடைபெற்ற அதிமுக தெருமுனை கூட்டத்திற்கு அழைத்து வரப்பட்டவர்களுக்கு பணப்பட்டுவாடா. அதிமுக நிர்வாகி பணம் விநியோகம் செய்த வீடியோ வெளியானது. மின்கம்பி அறுந்து விழுந்ததில் சென்னை கடற்கரை தாம்பரம் மின்சார ரயில் சேவை 40 நிமிடங்கள் பாதிப்பு. மாலை நேரத்தில் ரயில் சேவை முடங்கியதால் ஆயிரக்கணக்கான பயணிகள் அவதி. காரைக்காலில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்ற கூட்டத்தில் அத்துமீறி பறந்த ட்ரோனை துப்பாக்கியால் சுட்டு வீழ்த்தியது NSG. ட்ரோனை பறக்கவிட்ட நபரை பிடித்து விசாரணை. காரைக்கால் கூட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி என்று அமித்ஷா பேசியதை நாராயணசாமி என்று மொழிபெயர்த்ததால் குழப்பம். மொழிபெயர்ப்பாளரின் சொதப்பலால் அமித்ஷா டென்ஷன். முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு நாராயணசாமி அவர்கள் நமக்கு இங்கே சிறப்பாக ஆட்சியை அளித்துக் கொண்டிருக்கின்றார். ரங்கசாமி அவர்கள் இங்கே மிக சிறப்பாக गलत बोल रहे भाई. रंगास्वामी ने नारायण सामी गड्ढा कर गए थे. मतलब சென்னை மத்திய கைலாஷ் சந்திப்பில் 60 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட மேம்பாலத்தை நாளை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். போக்குவரத்து நெரிசலை குறைக்க நடவடிக்கை. திருச்சி அரசு மருத்துவமனையில் திருடு போன பச்சிளம் குழந்தையை 7 மணி நேரத்தில் மீட்டது போலீஸ். குழந்தையை கடத்திய பெண்ணும் துறையூர் அருகே சிக்கினார். ஆட்சியில் பங்கு எங்கள் உரிமை. திமுக கூட்டணிகள் மீண்டும் சர்ச்சையை எழுப்பும் மாணிக்கம் தாக்கூர். சமூக வலைதளத்தில் மாணிக்கம் தாக்கூர் பதிவிட்டதால் திமுக கூட்டணியில் சர்ச்சை. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்பும் சுற்றுப்பயணத்தை வரும் 21ஆம் தேதி மீண்டும் தொடங்குகிறார் எடப்பாடி பழனிசாமி. 21 முதல் 26ஆம் தேதி வரை திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் பிரச்சாரம். சேலத்தில் தாவேக தலைவர் விஜய் பொதுக்கூட்டத்தில் உயிரிழந்த சுராஜ் உடல் பல்வேறு போராட்டத்திற்கு பிறகு உறவினர்களிடம் ஒப்படைப்பு. 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி மற்றும் 2 குழந்தைகளின் படிப்பு செலவை ஏற்பதாக தாவேக உறுதி. இந்திய பெருங்கடல் பகுதியில் அடுத்த 48 மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. தமிழகத்தில் இன்று முதல் 2 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். மும்பையில் கட்டுமான பணியில் இருந்த மெட்ரோ பில்லர் இடிந்து விழுந்தது குறித்து விசாரணை நடத்த முதலமைச்சர் உத்தரவு. உயிரிழப்பு மற்றும் காயமடைந்தவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் உறுதி. சிக்கிம், சத்தீஸ்கர், உத்தரகாண்டில் அடுத்தடுத்து நிலநடுக்கம். ஒரே நாளில் 3 முறை நிலநடுக்கம் ஏற்பட்டதால் மக்கள் அச்சம். மேற்கு வங்கத்தில் 28ஆம் தேதி வெளியாகிறது இறுதி வாக்காளர் பட்டியல். பெரும்பாலானோர் தங்களது விளக்கம் தொடர்பான ஆவணங்களை சமர்ப்பிக்கவில்லை என தகவல். நூறு நாள் வேலை திட்டத்தை மாற்றியதை கண்டித்து ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் போராட்டம். பாதுகாப்பு படையினர் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு.
T20 உலகக்கோப்பை போட்டியில் தென்னாப்பிரிக்காவுக்கு 176 ரன்கள் இலக்கு நிர்ணயித்தது நியூசிலாந்து. வெற்றி பெறும் முனைப்பில் தென்னாப்பிரிக்கா பேட்டிங் அபாரம். உடல் நலம் தெரிவரும் அபிஷேக் சர்மா பாகிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தில் களமிறங்குவார். இந்திய கேப்டன் சூரியகுமார் நம்பிக்கை.